2 நாள் அவகாசம் தர்றேன். அதுக்கப்புறம் நீ சாவறதோ அல்லது வாழ்றதோ அது என் கையில தான் இருக்கு. மைண்ட் இட். யார் அவன்? அதான் யாருன்னு கேக்குறேன். அது லாரி டிரைவர், பேர் தன்ராஜ். உங்களுக்குள்ள என்ன தொடர்பு? நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எதையும் மறைக்காம சொல்லு. சொல்றேன். அத நீயாவது நம்பு. ஆனா தயவு செஞ்சு உன் தங்கச்சி கிட்ட சொல்றாத. உமா மனசு நோக கூடாதுங்கிறதுல உன்னை விட எனக்கு அக்கறை உண்டு. தைரியமா சொல்லு. தற்கொலை செஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணோட பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது இல்ல? ஆமா. அவ பேர் ரோஹிணி. அவ நம்மளோட காலேஜில் முதல் வருஷம் படிச்சான். அவளுக்கும் எனக்கும் ஆனா 15 நாள் தான் பழகணும். 15வது நாள் அவளை பாக்குறதுக்காக ஆசையா வீட்டுக்கு போனப்போ ரோஹிணி யாரோட ஆலிங்கனத்துல இருந்தாலும் அந்த ஆள் தான் இந்த லாரி டிரைவர் தன்ராஜ். அந்த நிமிஷமே அந்த பெண் பிசாசோட தொடர் பார்த்துக்கிட்டேன். ஆனா அந்த 15 நாள் என் பருவ துடிப்புல நான் அவளுக்கு எழுதின லவ் லெட்டர்களையும் நானும் அவளை சேர்ந்து எடுத்த போட்டோகளையும் காட்டி இந்த லாரி டிரைவர் தன்ராஜ் பல தடவை என்ன மிரட்டி பணத்தை வாங்கியிருக்கான். இப்போ கூட ரோஹிணி சாவுக்கு நான் தான் காரணம் சொல்லி என்ன பயமுறுத்திட்டு இருக்கான். ஒரே அடிய லட்சக்கணக்கில் பணத்தை கேட்கிறான். கொடுக்கலன்னா என்ன கொன்னுடுவானா? கொல்லுவான். இனிமே அவனை என்கிட்ட விட்டுரு. ஆமா, இந்த விஷயத்த இவ்வளவு நாள் நீ ஏன் என்கிட்ட சொல்லல? இத உமா கிட்ட நீ சொல்லிட்டா அவன் மனசு உடைஞ்சு போயிடுவாளா என்னதான்? ஸ்டூபிட். நீ யாரா? என் தங்கச்சியோட புருஷன். கமான். இவ்வளவு பெரிய உண்மையை இத்தனை நாளா என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்களே. இந்த ஒரு பாயிண்ட் போதுமே கேஸ்ல நாம ஜெயிக்கிறதுக்கு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா? நீங்க ஒண்ணும் சொல்லாதீங்க. மத்ததெல்லாம் கோர்ட்ல நாளைக்கு நான் பேசிக்கிறேன். ஆனந்தே, ஹலோ ஹலோ விக்டரா, நான் மிஸ்ஸஸ் சுகுமார் பேசுறேன். அக்டோபர் மாசம் 9ஆம் தேதி ரோகிணிங்கிற பொண்ணோட அந்த போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சுல, அவளோட அட்ரஸ் கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? 2 நிமிஷம் லைன்ல இருங்கம்மா, பார்த்து சொல்றேன். ஹலோ. ரோஹிணி, நம்பர் 13, கோத்தாரி ரோட், பெங்களூர். பெங்களூர் எவ்வளவு? 42. போன் நம்பர்? ஓகே, தேங்க் யூ வெரி மச். Hello, 606655 Bangalore. Yes. We are calling from Madras. அங்க ரோகிணின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சே. அந்த பொண்ணா? அதான் மெட்ராஸ்ல தற்கொலை பண்ணிட்டு செத்து போச்சே. அந்த பொண்ணோட கசின் கூட ஒருத்தர் இருந்தாரே. யாரு? தன்ராஜா? ஆமா, தன்ராஜ் தான். அவர் அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? முன்ன அடிக்கடி இங்க வருவாரு. இப்போ கொஞ்ச நாளா இங்க வர்றது இல்ல. வந்தாருன்னா உங்களை கான்டாக்ட் பண்ண சொல்றேன். ஆமா, உங்க பேரு? என் பேரு ஆனந்தி. போன் நம்பர் 475522. சார், தகவல் ஏதாவது தெரிஞ்சதுன்னா உடனடி அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க சார். ப்ளீஸ். தேங்க் யூ வெரி மச். எல்லாம் நல்லபடியா முடியணும். May I begin, Your Honor? Yes. மதிப்பிற்குரிய ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர் அவர்கள் கார் விபத்தில் காலமான டாக்டர் சங்கரை இந்திரன் சந்திரன் என்றெல்லாம் வானளாவ புகழ்ந்தார். அவரின் மறைவினால் ஒரு குடும்பத்தின் எதிர்காலம் எப்படி இருளில் மூழ்கிவிட்டது என்று கதறினார், அழுதார், கண்ணீர் விட்டு புலம்பினார்.
அந்த கண்ணியவான் கட்டிய தாலி கயிற்றை பறிகொடுத்த சோக கதையை கல்லும் கசிந்திருக்குமாறு எடுத்துச் சொன்னார். எப்படிப்பட்ட உத்தமர்! அவரை இழந்து விட்டு இந்த அபாகியவதி எப்படியெல்லாம் துடிக்கிறாள். இப்படியெல்லாம் இந்த நீதிமன்றம் எண்ணி மனமிளக வேண்டும் என்று அனுதாபாலைகளை தனது வாதத்திற்கு துணைக்கு அழைத்து பார்த்தார். இறந்தவர் யாராக இருந்தால் என்ன என்று நீங்கள் என்ன இன்று கேட்கலாம். ஆனால் ஒன்று, தன்னுடைய கெட்ட நடவடிக்கைகளாலும் தீய பழக்கங்களினாலும் ஒருவர் இறந்திருக்கும் பட்சத்தில் அநியாயமாக ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாதல்லவா? அதனால்தான் யுவர் ஆனர், டாக்டர் சங்கரின் கடந்த கால வாழ்க்கை சரித்திரத்தின் ஒரு சில பக்கங்களை புரட்டி காட்ட விரும்புகிறேன். டாக்டர் சங்கர் கடந்த கால வாழ்க்கையில் நடத்தியது ஒரு காதல் நாடகம். அதில் அவரால் ஒரு கன்னிப்பெண் கர்ப்பவதி ஆக்கப்பட்டார். இதயத்தில் டாக்டர் சங்கருக்காக காதலையும் வயிற்றில் அவரின் காதல் முத்திரையும் ஏந்தி அவரிடத்தில் வாழ்வு பிச்சை கேட்டார். பாவம், அந்த அபலை பெண்ணின் கையில் இருந்த திருவோடு தட்டிவிடப்பட்டது. யாரால்? டாக்டர் சங்கரனும் வஞ்சகரா. இப்படிப்பட்ட ஒருவருக்காகத்தான் இந்த நீதிமன்றத்தையே தன் பக்கம் வளைத்துக் கொள்ள வார்த்தை ஜாலங்களால் வேஷம் போட்டு பார்த்தார் எனது அருமை தோழி திருமதி உமா, ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர். I object, Your Honor. வேஷம் போட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. வெளிச்சத்துக்கு வந்துவிட்ட உண்மைகளை தான் சுட்டி காட்டினேன். ப்ளீஸ் டோன்ட் இன்டரப்ட் மிஸ்டர் சங்கர். உண்மை எனும் கூர்வாள் இப்போதுதான் உரையிலிருந்து வெளிவந்திருக்கிறது பொய்யின் தலையை துண்டிக்க. அதுவரை நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்லது. யுவர் ஆனர், கடந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி ஒரு இளம் பெண்ணின் பிரேத பரிசோதனைக்காக ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அந்த பெண்ணின் பெயர்தான் ரோஹிணி. அவள்தான் டாக்டர் சங்கரின் மஞ்சத்தை அலங்கரித்து அவரால் வஞ்சிக்கப்பட்டு கைவிடப்பட்ட மாஜி காதல். டாக்டர் சங்கர் பிரேத பரிசோதனை அறைக்குள் சென்றார். காதலின் பிணத்தை பார்த்தார். நடுங்கினார், ஒடுங்கினார், அவரே நடைப்பணமானார். அதனால் அவரை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு அன்றைய பிரேத பரிசோதனை செய்து முடித்தார் என் கணவர் டாக்டர் சுகுமார் அவர்கள். சத்தம் போட்டு பேசுவதால் சத்தியத்தை சாய்த்து விட முடியாது. இதற்கான சாட்சியங்கள் இருக்கிறதா? சாட்சியங்கள் இருப்பதால் தான் சத்தம் போட்டு பேசுகிறேன். டாக்டர் சுகுமார் மாத்திரம்தான் ரோகிணியின் பிரேத பரிசோதனை செய்து முடித்தார் என்பதற்கு இதோ இருக்கிறது போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட். Without interruption, Your Honor. கடந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி யாரோ ஒரு நடத்த கெட்ட பெண்ணின் டெட் பாடி வந்ததென்றும் அதை போஸ்ட்மார்ட்டம் செய்ய டாக்டர் சங்கர் தயங்கினார் என்றும் எதிர்த்தரப்பு வக்கீல் இங்கே முழங்கினார். அந்த பெண்ணின் உடலை பார்த்த காரணத்தால் டாக்டர் சங்கர் அதிர்ச்சி அடையவில்லை என்பதற்கும் உண்மையிலேயே அன்று அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்பதற்கும் மெடிக்கல் ஷாப்பில் அதே நாளில் வாங்கிய மருந்துக்கான கேஷ் பில் இங்கே இருக்கிறது. Proceed. Yes, Your Honor. Now I would like to present a notorious character, lorry driver Mr. Dhanraj. இந்த தன்ராஜ் யார்? டாக்டர் சங்கரின் மாஜி காதலியான தற்கொலை செய்து கொண்ட ரோகிணியின் சொந்தக்காரன். ரோகிணி இறந்த அன்று இந்த லாரி டிரைவர் தன்ராஜ் டாக்டர் சங்கரை சந்தித்ததற்கும் ரோகிணியை ஏமாற்றியதற்காக அவரை கொலை செய்வதாக மிரட்டியதற்கும் உள்ள ஒரே கண்கண்ட சாட்சி டாக்டர் சுகுமார் மாத்திரம்தான். I object, Your Honor. நீதிமன்ற வரலாற்றில் நடக்காத ஒரு அதிசயம். எதிர்த்தரப்பு வக்கீல் ஜோடிக்கும் கற்பனை கதைக்கு குற்றஞ்சாட்டப்பட்ட எதிரியே சாட்சி. It's a fantastic proposal. Your Honor, டாக்டர் சங்கரை பற்றி, ஆம், இறந்து போன ஒருவரை பற்றி இல்லாததும் பொல்லாததுமான அவதூறுகளை அள்ளி வீசுவது அழகும் அல்ல, பெருந்தன்மையும் அல்ல. ஓஹோ, லாரி டிரைவர் தன்ராஜ் என்று ஒருவர் இருப்பதும் கற்பனையா? அதையும் ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர் நம்ப மறுக்கிறார். Of course. அப்படி ஒரு மனிதன் கருவில் உதித்திருக்க முடியாது, கற்பனையில் தான் உதித்திருக்க முடியும். He is just an imaginary character. No, he is very much a living character. Your Honor, டாக்டர் சங்கரை கொலை செய்வதாக மிரட்டிய லாரி டிரைவர் தன்ராஜ் ஏன் அந்த கொலையை ஒரு லாரி விபத்தின் மூலம் நிறைவேற்றியிருக்க கூடாது? No, it is impossible. ஏதோ ஒரு மர்ம கதையை படித்துவிட்டு அதில் வரும் கதாபாத்திரங்களின் பெயர்களை மட்டும் மாற்றி இந்த நீதிமன்றத்தில் ஒரு புதிய கொலை வழக்கிற்காக திருமதி ஆனந்தி அவர்கள் வாதாடி கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து டாக்டர் சங்கரை டாக்டர் சுகுமார் சதி செய்து கொலை செய்த வழக்கின் பக்கம் வரும்படியா வேண்டுகிறேன். ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர் ஆணையிட்டுருவாங்க, உடனே அது நீதிபதி தீர்ப்பாயிடுவாரு. நான் நம்பல. ஒரு குற்றவாளி வேணா தண்டனையிலேருந்து தப்பிடலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுதான் நீதித்துறையின் அழுத்தமான கோட்பாடு, ஆணித்தரமான கோட்பாடு. அந்த கோட்பாடு இப்படியும் இருக்கலாமே, நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாது, குற்றவாளியும் தப்பிவிடக்கூடாது. யுவர் ஆனர், இந்த வழக்கு வேறு பக்கம் திரும்பாமல் இருக்க டாக்டர் சங்கரை கொலை செய்ய டாக்டர் சுகுமார் தான் திட்டமிட்டார் என்பதற்கு கண்கண்ட சாட்சி இந்த நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட வேண்டும் என்று நான் மனு கொடுத்திருக்கிறேன்.
Is your eyewitness present today? Yes, he is present. Call the witness. Thank you. டே ராமு, எங்க ரூம் பாத்ரூம்ல தண்ணி போகல. ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்கேன் பிளம்பரை கூட்டு வந்து ரிப்பேர் பண்ணுன்னு. அவன் இன்னைக்கு வரேன்னு சொன்னாமா? இன்னைக்கு அவன் வரலன்னா பாரு நான் உன்ன என்ன செய்யறேன்னு. யூஸ்லெஸ் ஃபெலோ. Rascal. டாக்டர் சுகுமார் வீட்ல வேலை செஞ்சு அவர் உன்னை எப்படி நடத்தினாரு? என்ன ரொம்ப நல்லா நடத்துவாருங்க. மாசம் மாசம் சம்பளம் எல்லாம் ஒழுங்கா கொடுப்பாருங்க. அவர் வீட்ல வழக்கமா கார் ஷெட கிளீன் பண்ணது யாரு? நான் தான். ஆஹா, ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி நீ கார் ஷெட கிளீன் பண்ண போனியா? ஆமாங்க, கார் செட்டை சுத்தம் பண்ண போனேன். அப்ப நீ அங்க என்ன பார்த்தேன்னு இந்த கோர்ட்ல சொல்ல முடியுமா? முடியும். டாக்டர் சுகுமார் ஐயா காரோட பிரேக் லைனை கைட்டு விட்டுக்கிட்டு இருந்தாரு. அதை என் கண்ணால பார்த்தங்க. That is all, Your Honor. பல வருஷங்களாக டாக்டர் சுகுமார் வீட்டு சோற்றை தின்னு வளர்ந்த இந்த ராமு தன்னுடைய எஜமான் செய்த அந்த படுபாதகமான காரியத்தை பார்த்து வீட்டு விட்டே ஓடிவிட்டான். டாக்டர் சுகுமார் கொலைகாரன் என்பதற்கு இந்த ஒரு சாட்சியே போதும். டாக்டர் சுகுமார் பெங்களூர் போனார் வந்தார் என்ற விஷயங்கள் ஏற்கனவே இந்த நீதிமன்ற விசாரணையில் பொய்யாக்கப்பட்டு விட்டது. ஃபாரின் டிகிரி செலக்ஷனுக்காக தன்னுடைய தங்கையின் கணவனை கொலை செய்ய துணிந்து அதற்காக கார் பிரேக்கை கழற்றி அந்த காரை யமனாக மாற்றிய இரக்கமற்ற மனிதர் தான் அந்த கூண்டில் நின்று கொண்டிருக்கிறது. இந்த பயங்கரமான சதியை கொலையை மறைக்கத்தான் தனது நாவன்மை கொண்டு கற்பனை நாவல் எழுதுகிறார் எதிர்த்தரப்பு வக்கீல் திருமதி ஆனந்தி. அந்த நாவலில் வரும் கற்பனை கதாபாத்திரம் தான் டிரைவர் தன்ராஜ். அந்த டிரைவர் தன்ராஜை இந்த மாமன்றத்தின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த மதிப்பிற்குரிய எதிர்த்தரப்பு வக்கீலால் முடியுமா? கடவுளையே கொண்டு வந்து நிறுத்தினாலும் நிறுத்தலாம், அந்த கற்பனை கதாபாத்திரத்தை கொண்டு வந்து நிறுத்த முடியாது. காரணம் அப்படி ஒரு ஆள் இல்லவே இல்லை. இருக்கா. I can produce lorry driver Dhanraj before this court. You can? This imaginary and fictitious character which exists in your mind? Well, this is going to be good. And the driver Dhanraja சாட்சி கூண்டில் கொண்டு வந்து நிறுத்துங்க பார்க்கலாம். I am ready to cross examine. I can't do that. லாரி டிரைவர் இங்க கூட்டிட்டு வரவே அவ எங்க இருக்கான்னு சொல்ல முடியுமா உங்களால? இங்க டிரைவர். No, they can't bring him to court. கணவனும் மனைவியும் சேர்ந்து நடித்து இந்த நீதிமன்றத்தை நாடக மேடையாக்கி மோசடி செய்கிறார்கள். சத்தா வாய் மூடி. Mind your words. இது கோர்ட், உங்க வீடு இல்ல. கோர்ட்டா இருந்தா என்னடி? இங்க நிக்கிறது உங்க அண்ணன், உனக்கு தெரியல? அண்ணனா? என் அன்பு தெய்வத்தை சதி செய்து கொலை செய்த இந்த கொடிய மிருகமா எனக்கு அண்ணன்? என் பூவையும் பொட்டையும் அழிச்ச இந்த படுபாவியா எனக்கு அண்ணன்? இல்ல, இல்லவே இல்ல. இது போன்ற கொலை வெறியர்களை இந்த நீதிமன்றம் தண்டிக்காம விடக்கூடாது. Your Honor, தண்டிக்காம விடக்கூடாது. மிஸ்டர் சுகுமார், அந்த டிரைவர் தன்ராஜ இந்த கோர்ட்ல ஆஜர்படுத்த முடியுமா? முடியாது. ஏன்? தன்ராஜ் இங்க வரமாட்டான். காரணம்? இப்போ அவன் உயிரோட இல்லை. உயிரோட இல்லையா? ஆமா. டாக்டர் சங்கர் கொல்லப்பட்ட அதே நாள் அந்த டிரைவரும் கொலை செய்யப்பட்டான். யார் அவனை கொலை செஞ்சது? நானே தான். நான் தான் அவனை கொலை செஞ்சேன். லாரியால மோதி சங்கரை கொலை செஞ்சு என் ஒரே தங்கை விதவையாக்குற அந்த தன்ராஜை அன்னைக்கு ராத்திரியே அணுவணுவா சித்திரவதை செஞ்சு நான் தான் கொலை பண்ணேன். எஸ், நான் தான் கொலை பண்ணேன். ஏப்ரல் மாசம் 15ஆம் தேதி முதல் டெஸ்ட்னு போய் சொல்லிட்டு நான் பெங்களூர் போக புறப்பட்டது டாக்டர் சங்கர் சொன்ன மாதிரி அந்த லாரி டிரைவர் தன்ராஜை பார்க்கறதுக்காகத்தான். ஆனா அதை உண்மையை நிரூபிக்கிறதுக்கு
இப்ப சங்கர் உயிரோடு இல்லை. நான் ஏர்போர்ட் போனப்போ விமானம் 3 மணி நேரம் தாமதம்னு சொன்னாங்க. அதோட என் டிக்கெட் வேற வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தது. அதனால நான் ஏர்போர்ட்லயே தங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. ஹலோ ஹலோ, என்ன டாக்டர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா? இன்னைக்கு லீவ். உங்களுக்கு தெரியாது டாக்டர்? என்ன டாக்டர் சங்கர் விஷயம். சங்கருக்கு என்ன? கார் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க. எப்போ? 1 hour இருக்கும். கொஞ்சம் சீரியஸ்னு கேள்விப்பட்டேன். சார், ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஓகே, பண்ணிங்க. ஹலோ, டாக்டர் சுகுமார் பேசுறேன். சார், நான் விக்டர் பேசுறேன். சங்கருக்கு என்னாச்சு? சார், சொல்லுடா. சங்கர் சார் இறந்துட்டாரு. உன்னை கொல்றதுக்கு எனக்கு கத்தி, கப்படா, துப்பாக்கி எதுவுமே தேவையில்லை. இதோ பார், ஜஸ்ட் an ஆக்சிடென்ட். அவன் என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லி பயம் காட்டினான். ஆனா இப்போ அவனை யாருமே கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு அனுப்பிட்டேன். அதான்டா தன்ராஜ். ரகு, விடியறதுக்குள்ள நான் பெங்களூர் போய் ஆகணும். அடுத்த வாரம் சந்திப்போம். அப்ப நான் போகட்டுமா? ம். என் சங்கரை, என் அருமை சகோதரியின் கணவனை லாரி ஏத்தி கொலை செஞ்ச கருணையற்ற அந்த காண்டாமிருகத்தினோட சுக்குன்னு வளர்க்கினேன். சங்கரோட உடல் தகனம் செய்யப்பட்டதுக்கு முன்னாடி அந்த சண்டாளனோட உடலை அதே மயானத்தின் கிழக்கு முறையில் குழி தோண்டி புதைச்சேன்.
இன்னும் என் அன்பு தங்கைக்காக நான் என்ன செய்யணும்? என் சாவுதான் என் தங்கையை திருப்திப்படுத்தும்னா என் உமாவுக்காக என் உயிரையும் பரிசா கொடுக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அன்பு தெய்வம் மன்னனாய் பிறந்து இங்கு வந்ததே, தங்கை ஊதன் துன்பங்கள் தான் சுமந்து சென்றதே. அம்மா, உன் பொட்டு, பூவு, தாலி இதெல்லாம் பறிச்ச பாவி நான் இல்லம்மா. கோவில் தேவையில்லையே, நேரில் வந்த கோவிலே, பாடும் எந்தன் பாவிலே, நாளும் வாழும் தெய்வமே. கூடு வாழும் குருவிகள், பாடும் பாச பறவைகள், வாழ்த்துமே உனை போற்றுமே, வாழ்வெல்லாம் உனை ஏற்றுமே, காலம் காலம் என்றுமே உந்தன் பேரை பாடுமே. தென்பாண்டி தமிழே, என் சிங்கார குயிலே.